அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு, "வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம்" அப்படிங்கிற டாபிக். வெற்றி ஒரு மனிதனுக்கு எப்போ நிச்சயமாகும் அப்படின்னு கேட்டா, லக்னாதிபதி 6ஆம் இடத்துல இருந்து லக்னாதிபதி வலுவாகி 6ஆம் அதிபதி லக்னாதிபதிக்கு வலு குறைந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தா இந்த ஜாதகருக்கு வெற்றி மேல் வெற்றி நிச்சயம். 6ஆம் அதிபதி சாரத்தில் லக்னாதிபதியோ, லக்னாதிபதி சாரத்தில் 6ஆம் அதிபதியோ இருந்தால் ஜாதகருக்கு வெற்றி வாய்ப்புகள் இரண்டும் சமநிலையில் இருக்கும். காரணம் என்ன? 6ஆம் இடம் எதிரியை குறிக்கும், லக்னாதிபதி ஜாதகரை குறிக்கும். அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதியும் வலுவாக சரியாக இருந்தாங்கன்னா சரிநிகர் எதிரியை ஜாதகர் சந்திப்பார். அப்போ எதிரியை இவர் தோக்கடிக்கவும் முடியாது, எதிரிகிட்ட இவர் தோக்கவும் மாட்டார். பேலன்ஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஜாடிக்கேற்ற மூடின்னு இவரை சொல்லலாம். அப்போ ஒருத்தர் வெற்றி மேல் வெற்றி பெறணும்னா லக்னாதிபதி வலு அதிகமாக இருந்து 6ஆம் அதிபதி வலு குறைந்திருந்தால் இவர் வெற்றி வாய்ப்பு சூடுவார். எதிரிகள் இவர் சொல்லி வச்சு கேட்பார்கள். அதே சமயத்தில் 6ஆம் இடத்துல லக்னாதிபதி கூட ராகு இருந்தாலும் ஜாதகரை யாராலும் ஜெயிக்க முடியாது. அதே சமயத்தில் 6ஆம் அதிபதி வலு குறைந்து இருக்க வேண்டும். அப்போ நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கிறது என்னன்னு கேட்டால், ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி ஜெயிக்கணும் அப்படின்னா 6ஆம் அதிபதி வலு குறைந்து இருக்கணும். 6ஆம் இடம்ங்கிறது எதிரி. அவர் எந்த தொழில் பண்ணாலும் ஜாதகரை ஜெயிக்க முடியாது. அதே சமயத்தில் 6ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் ஜாதகரை எந்த எதிரியாலும் ஜெயிக்க முடியாது. ஜாதகரை ஜெயித்து கொண்டிருப்பார். இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்களே. நன்றி, வணக்கம்.